அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிப்பயிறு அப்புறம் கேரட் எல்லாம் சேர்த்து ராகி மாவு கோதுமை மாவு எல்லாம் சேர்த்து ஒரு ரொட்டி தாங்க செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடை தோசை மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, ஒரு கைப்பிடி நிறைய நான் வந்து பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பச்சைப்பயிரை வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு சுத்தமான வெள்ளை துணியோ இல்லை நல்ல துணியாக பார்த்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அந்த துணி நல்லா இறுக்கமாக கட்டி வச்சுட்டேன். ஒரு 10 மணி நேரம் கட்டி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி முளை கட்டியிருக்கு. கூட 10 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா முளை கட்டி வரும். நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக தான் வந்து வச்சுருக்கேன். அதனால இவ்வளோ தான் கொஞ்சம் கம்மியாக தான் முளை கட்டியிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி முளை கட்டியிருக்கு. இப்போ இதில் தான் நான் வந்து அந்த ரொட்டி வந்து போட போகிறேன். இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்காங்க. இதில் இந்த பச்சைப்பயிரை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து 1-2 அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயமாட்டு மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. அடுத்து வந்து ஒரு சின்ன துண்டு கேரட் வந்து நான் வந்து கொஞ்சமாக செய்கிறேன். அதனால ஒரு கேரட்டில் ஒரு பாதி கேரட் வந்து சேர்த்துக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு திருவிக்கோங்க. அடுத்து இதோடி கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து அடுத்து இதோடு இந்த பச்சை பயிறு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கோதுமை மாவு மட்டும் இல்லைங்க, ராகி மாவு சேர்க்கலாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த மாவு விருப்பமோ அதை சேர்த்து இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். நான் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/4 கப்பு ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 கப்போடு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்காங்க. இது வந்து நல்லா அடை தோசை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்லா மணமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ராகி மாவு விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்காங்க, இல்லைன்னா கோதுமை மாவு மட்டும் சேர்த்துக்காங்க. இல்லை கோதுமை மாவும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அரிசி மாவுனே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்க, பிசைஞ்சாச்சு. இப்போ இதை சப்பாத்தியை சின்ன சின்னதாக போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இதை எப்படி திரட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ இதிலே வச்சுட்டு நம்ம கையை வச்சுட்டோ இல்லை ரொட்டி கட்டையை வச்சு நல்லா இப்படி திரட்டிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கங்க. இல்லை உங்களுக்கு கையில் வரலன்னா ரொட்டி கட்டை வச்சு நல்லா உருட்டு கட்டை வச்சு நல்லா திரட்டிக்கங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதே மாதிரி திரட்டி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு தோசை கல் வச்சிருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த ரொட்டியை வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை நான் பரட்டி விட்டுக்கிறேன். இதில் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து சேர்க்கல. நான் வந்து உருட்டும் போது எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக வந்து எண்ணெய் சேர்க்க வேண்டாம். அதுக்காண்டி நான் வந்து தோசைக்கல்ல எண்ணெய் சேர்க்கல. இந்த மாதிரியே இந்த ரொட்டியை வந்து போட்டு எடுத்துக்கணும். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.